விஜயின் மீது தீராத காதலில் திமுக எந்த நேரமும் அவங்க பற்றி நினைப்பே தான் ஓடிட்டு இருக்கணும் பொழுது இப்போது திருமாவை விட மோஸ்ட் டேஞ்சரஸாகவும் அதிகப்படியான இளைஞர்கள் யார் பக்கம்னா விஜய் பக்கம் நிற்கிறாங்க. அப்போ விஜயை வீழ்த்துவதுதான் முதல் அல்டிமேட் கோலாக இருக்கணும். ஆதவர்ஜினா திருமாவுக்கு அடுத்தபடியாக கட்சியை கைப்பற்றுவார். அப்போ ஆதவர்ஜினா தான் மெயின்ன்ற மாதிரி வந்துருச்சு. சபரீசனும் அவரும் எந்த அளவுக்கு நண்பர்கள்ன்றதை மறுபடியும் சொல்கிறாரு. அதே நேர்காணலில் மத்தியிலேருந்து இந்த முறை வந்து ரைடு வந்தது. ரைடு வந்தபோது சபரீசன் ஃபோன் பண்ணி என்ன எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு கேட்குறாராம். இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா அப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ இணக்கம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் திருமாவளவனை எப்படி பகடக்காயை யூஸ் பண்ணி திருமாவளவனுக்கு தெரியாமல் பலிகடை ஆக்கியிருக்குன்னு புரியுது அவங்களுக்கு. இப்போ இதை செஞ்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் இதை வந்து வெளியில் வந்து பேசிட்டாரு. அப்போ வெளியில் பேசினதுனால கட்சியில் வந்து நிரந்தரமாக நீக்கிறேன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, நீக்க சொல்லி. உடனே நீக்கிட்டேன்னு இவர்னு சொல்லுவார். ஸோ உங்களுக்கு விஜய்க்கு நிகராக ஒரு கட்டமைப்பை ஆதவர்ஜினா வச்சு உருவாக்கி ஆதவர்ஜினா வந்துட்டாலே மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றுவோன்ற மாதிரி பறைசாற்றுறதுக்கு தான் புத்தக நிகழ்வில் ஆதவர்ஜினா தான் திமுகவை ஜெயிக்க வச்சான மாதிரி ஒரு ஏவி போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? திமுகவையே ஜெயிக்க வச்சவர் நம்மளை ஜெயிக்க வச்சவர்னு நீங்கள் நம்புனீங்கனாக்கா உங்கள் சோழியை முடிச்சு முச்சந்தில் கொண்டு போய் நிப்பாட்ட போகிற நபர் யாராக வைப்பான்னா ஆதவர்ஜினா. திரும்ப உள்ளே கூட்டு போ, விஜய் வர வை, இது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம்னு அழகாக உருவாக்கி காயினை வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஆதவர்ஜினா தான் பயங்கர அரசியல் புலி, அவர் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அப்போது இந்த ரெண்டு பக்கமும் எடுத்த சர்வேக்களே முட்டாள்தனமான சர்வேக்கள். சர்வே எப்போ எடுப்பாங்க? பொதுவாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே ரெண்டு காரணத்துக்கு செஞ்சுருக்காரு. ஒன்று, அதிமுகவோடு இணைந்து விடக்கூடாது. ஒன்று, அதனால் ஏற்படக்கூடிய ப்ளஸ் என்ன தெரியுமா? விஜய் தனியாக நிற்பார், பிஜேபி தனியாக நிற்குமா? பெரிய ஒரு கூட்டணியை மறுபடியும் கட்டமைக்கும். அப்போ ரெண்டாவது இடத்திற்கு யார் வருவா? பிஜேபி அலையன்ஸ் வரும். இப்போ திமுக ஃபஸ்ட்டு ஜெயிக்கும், அடுத்தபடியாக பிஜேபி வரும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாரு. எள்ளு என்னைக்கு காயலாம், எலி புழுக்க ஏண்டா காயுதுன்ட்டு. ரங்கராஜ் பாண்டே யாரை சார்ந்து இயங்குவார்னு தெரியும். அவர் வந்து இன்னைக்கு சர்வேன்ற பேரில் ஒன்று எடுத்து வெளியிடுறாருன்னு பொழுது இன்னைக்கே இருக்குனாக்கா இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கலாம்னு தெரியுமா? அப்போ நீங்கள் கூட்டணியே போக வேண்டாம். ஒருவேளை கூட்டணி போனாலும் அதிமுகவை நோக்கி விஜய் போவதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் அல்டிமேட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்தால் வேறு யாருமே வேணாம், கூட்டணியே வேணாம். விஜய் அதிமுக போதும், திமுகவை மறுபடியும் 10 வருஷம் கூப்புக்கு அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துலாம் பொழுது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது மாநாட்டிற்கு பிறகு தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்றதுக்காக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் ஆடி போயிட்டதா சொல்றாங்க. 6% கூட தாண்டலை சரி அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த சர்வேயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் எடுத்தாரா அந்த சர்வே? மேலே அப்படி ஒரு சர்வே எடுத்தது முதல்ல விஜய்க்கு தெரியுமா? சரி, இது கோபாலபுரம் கக்கூஸில் உட்காந்து எவனோ எடுத்துட்டு இதை வந்து விஜய் எடுத்தாராம். அந்த சர்வே இவங்களுக்கு கிடச்சிருச்சா, இவங்க லீக் பண்ணாங்களாம். இது வந்து கோபாலபுரத்தில் தான் எடுக்கணுமா அந்த சர்வேயை? ஏன் கோபாலபுரத்தில் ஏன் பழி உடனே அங்கே போகுது? வேறு யார் எடுக்க போகிறது? கோபாலபுரம்னாலே உங்களுக்கு ஏன் ஒரு குடும்பத்து மேலே ஞாபகம் போகுது? நான் பொதுவாக ஏரியாவை சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னாக்கா இந்த மில்டன்ற நபர் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. என்ன பேசுகிறாரு சொல்லட்டுமா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் நான் கோபாலபுரம்னு சொன்னேன்ட்டு. நாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கும் இல்ல 200 ரூபாய் ஊட்டின்றது ஆரம்பத்துல இருந்து குட்டப்பட்ட முத்திரா. அது வருது வரல அப்படிங்கறதுலாம் ரெண்டாவது. இல்ல எனக்கு என்ன கேள்வி வரும்னா 200 ரூபாய் கொடுக்காமயே இந்த கூவுக்கு வரும்னா 200 ரூபாய் கொடுத்தா எந்த லெவலுக்கு இப்போ அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. 200 ரூபா கொடுக்காமலே இவ்வளோ கூவுக்கு ஊருமே, 200 ரூபா கொடுத்தா எவ்வளோ கூவுமான்னு சொன்ன இந்த நபர் தான் சர்வே விஜய் எடுத்ததாகவும் அவருக்கு வந்து இவ்வளோ தான் பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 45 வயசுக்கு மேலே யாருமே சர்வே எடுக்கலையாமா. 7 நாளுக்குள்ளே 38 மாவட்டத்தை கவர் பண்ணிட்டாங்களாம்மா, 7லேருந்து 8 நாளுக்குள்ளே. ஸோ இந்த விஷயம் முதல்ல விஜய்க்கே தெரியாது. விஜய் உள்ளபடி சர்வே எடுத்திருந்தால் யாரை கொடுத்து எடுத்துருப்பார் தெரியுமா? உதயநிதிக்கு முதல்ல எவ்வளோ ஓட்டு கிடைக்கும். இன்றைக்கி ஆட்சி முறையில் அமைச்சர் பெருமக்களை விரட்டி அடிக்கிறாங்களே. திமுக நாளைக்கு 2024 எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கும், எவ்வளோக்கு மைனஸ் இருக்குது, இதை தான் எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் எடுத்ததாகவும் அது வந்து ரகசியமாக இவருக்கு கிடைத்ததாகவும் இவர் எக்ஸில் போட்டிருக்காரு. எக்ஸ் தளத்தில் தான் போட்டிருக்காரு. அந்த தளத்துக்கு கீழவே அவர் போட்டிருக்காரு, நாமெல்லாம் குரங்கின் பிள்ளைகள். நீ குரங்கு பிள்ளை எடுத்துகிட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? அப்போ நாமெல்லாம் குரங்கின் பிள்ளைகள்னு எல்லாத்தையும் சொல்கிறது இருக்குல்ல, அது நகைப்புக்குரியது. ரெண்டாவது, குரங்காட்டி ஆட்டி வச்சா தான் ஆடும்.
அப்போது ஆட்டி வைக்கிற குரங்காட்டி எங்கே இருக்கிறான், அவன் எங்கே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறான்றதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க. நம்பர் 1. நம்பர் 2, அப்படியே நேர் எதிர் திசைக்கு வந்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று, குமுதம் ஒன்று, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒன்று, இவர்கள்லாம் வந்து விஜய்க்கு எத்தனை சதவீதம் வரும்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து 70 கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜாக சொல்கிறது 63லேருந்து 70% எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இவருக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கொண்டு வராங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எடுத்ததில் 5% இவங்க கொண்டு வந்ததில் 60லேருந்து 70% கொண்டு வர்றது ரெண்டுமே முட்டாள்தனமான சர்வேக்கள். விஜய் அவர்கள் மாவட்டத்து ரீதியாக இன்னும் ஆளே போடலை தம்பி, மாவட்ட செயலாளர் இன்னும் போடலை, மாவட்ட பொறுப்பாளர் போடல, மாநில பொறுப்பாளர் போடல, அதுக்குள்ளேயே இவங்க சர்வே எடுப்பாங்களா முதல்ல? அதுவே லாஜிக்கலி தப்பு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கனாக்கா விஜயை தனிமைப்படுத்தணும் ஒரு வட்டத்துக்குள்ளே. அதாவது இவனை யாரோ டாக்டர் நம்ப வச்சிருக்கான்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருப்பதாக விஜயை முதல்ல நம்ப வைக்கணும். இன்றைக்கே இருக்குனாக்கா இன்னும் 1 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வந்துருக்கலாம் தெரியுமா? அப்போ நீங்கள் கூட்டணியே போக வேண்டாம். ஒருவேளை கூட்டணி போனாலும் விஜய் மனசில் பதிய வைக்க நினைக்கிறதுனாக்கா, ஏன்னா விஜய் அதிகார பகிர்வு சொல்லிட்டாரு, ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லிட்டாரு, பொழுது கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போது அதிமுகவை நோக்கி விஜய் போவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் அல்டிமேட்டாக 2 பேரும் சேர்ந்தால் வேறு யாருமே வேணாம், கூட்டணியே வேணாம். விஜய் அதிமுக போதும், திமுகவை மறுபடியும் 10 வருஷம் கூப்புக்கு அனுப்புறதுக்கான வேலையை பார்த்துலாம் பொழுது இப்போ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா, இப்போ விஜய் வந்து நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்லுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அப்போது இந்த 2 பக்கமும் எடுத்த சர்வேக்களே முட்டாள்தனமான சர்வேக்கள். சர்வே எப்போ எடுப்பாங்க? பொதுவாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கும் பொழுது இப்போவே நீங்கள் எடுக்கிறீங்கன்னும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு விஜயை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி அதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா, திருமா, திமுக அவங்க ஆடக்கூடிய நாடகம் இருக்கு. ஐயோப்பா. இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த சர்வேல ஒரு கேள்வி கேட்டுறேன் நான். ரங்கராஜ் பாண்டேவே வெளியிட்டு இருந்தாரு, சீமானுக்கு 5%, விஜய்க்கு 23%. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, தாவேக்கலை இன்னும் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளேயும் சதவீதத்தை வழங்க காரணம் நீங்க சொல்ற அந்த ஒரே பதில் தானே, அவரை விட்டுறக்கூடாது, வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிடக்கூடாது, ஒரு காரணம் தானே உங்களுக்கு? ரங்கராஜ் பாண்டே 2 காரணத்துக்கு செஞ்சிருக்காரு. ஒன்று, அதிமுகவோடு இணைந்து விடக்கூடாது. ஒன்று, அதனால ஏற்படக்கூடிய ப்ளஸ் என்ன தெரியுமா? ஆப்வியஸ்லி திமுக ஜெயிக்கும், சரி, அதிமுக தனியாக நிற்கும், விஜய் தனியாக நிற்பார், பிஜேபி தனியாக நிற்குமா? பெரிய ஒரு கூட்டணியை மறுபடியும் கட்டமைக்கும். அப்போ 2வது இடத்திற்கு யார் வருவா? பிஜேபி அலையன்ஸ் வரும். அப்போ திமுக ஃபஸ்ட்டு ஜெயிக்கும், அடுத்தபடியாக பிஜேபி வரும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாரு. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, எள்ளு என்னைக்கு காயலாம், எலி புழுக்க ஏண்டா காயுதுன்ட்டு. நீங்கள் ரங்கராஜ் பாண்டே யாரை சார்ந்து இயங்குவார்னு தெரியும். அவர் வந்து இன்னைக்கு சர்வேன்ற பேரில் ஒன்று எடுத்து வெளியிடுறாருன்னு பொழுது இது வந்து எவ்வளோ நகைப்பு கூறியதுனாக்கா, ஸோ அரசியலையும் நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இவர்கள் ஆடக்கூடிய கேம். இந்த கேமெல்லாம் எடுக்கூடாது. நாங்களும் அரசியல் இருக்கிறோம், நாங்களும் சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறோம். இதில் திருமா, ஆதவர்ஜுனா இதில் என்ன கேம் ப்ளே பண்ணிட போகிறாங்க விஜயை வச்சு நினைக்கிறீங்க? இது ரொம்ப மோசமான கேமாக இருக்குது. ஆதவர்ஜுனாவை திமுக வந்து மிக நேர்த்தியாக கையாண்டு களம் இறக்கியிருக்கு. முதல்ல யோசிச்சு பாருங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 40க்கு 40 தொகுதியிலையும் இன்றைக்கி ஜெயிஸ்டோன்னு மார்த்தட்டிட்டு இருக்க ஒரு திமுக 2014 40க்கு 40 தோல்வி. 2014 40 தோல்வி அடைஞ்ச பொழுது ஆதவர்ஜுனா சூஸ் பண்ணது யாருன்னா திமுகவை. அவரே பதிவு பண்ணுறார் நேற்று நேர்காணலில், ஒருவேளை நான் பிஜேபி கூட போயிருந்தேன் நேரம் மத்திய அமைச்சர் ஆகிருப்பேன், ஏன் போகலை? நம்பர் 1. அப்போ ஏன் திமுகக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? திமுகக்குள்ளே உங்களை அனுப்பிச்சது யார்? நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சபரீசனும் அவரும் எந்த அளவுக்கு நண்பர்கள்ன்றதை மறுபடியும் சொல்கிறாரு அதே நேர்காணலில். மத்தியிலேருந்து இந்த முறை வந்து ரைடு வந்தது. ரைடு வந்தபொழுது சபரீசன் ஃபோன் பண்ணி என்ன எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு கேட்குறாராம். ரைடு மேலேருந்து வரும்பொழுது அந்த நேரத்தில் 2 பேரும் ஃபோன் பண்ணி உரையாடல் செஞ்சாங்கனாக்கா அதையும் மத்திய அரசாங்கம் பதிவு பண்ணும், எல்லாத்தையும் பார்க்கும் தெரிஞ்சும் இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா அப்போ 2 பேரும் எவ்வளோ இணக்கம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2. 3வது, திருமா எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுப்பார்னு தெரியாது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒன்று கொண்டு போனார், உடஞ்சிது. ஆனால் இந்த முறை திரும்ப நம்மளை விட்டு வெளியில் போனால் தலித்துகள் ஓட்டோ சிறுபான்மை ஓட்டோ உடஞ்சிருச்சுனாக்கா நம்ம திமுக மோசமான ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கோம். அப்போது நம்ம ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திரும்ப கண்டிப்பாக வேணும். காங்கிரஸ் நம்ம பிரச்சனை கிடையாது, ராகுல் காந்தி எப்படியா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு திருமாவை தக்க வைக்கணும். 2வது, அப்படி இல்லாட்டி திருமாவே பிரச்சனையை பண்ணார்னா திருமாவை தாண்டி இந்த கட்சியை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மளுக்கு தான்
திமுகவில் இத்தனை ஆண்டு காலமாக 9 வருடமாக திமுகவில் பயணம் பண்ண 2014 பயணம் பண்ண நபரை திருமாவிடம் அனுப்புகிறாங்க. திருமா கட்சிக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு வந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் எடுத்து, ஆதவர்ஜுனா திருமாவுக்கு அடுத்தபடியாக கட்சியை கைப்பற்றுவார். அப்போ ஆதவர்ஜுனா தான் மெயின்ன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த காலகட்டம் விஜய் கட்சி ஆரம்பிக்காத காலகட்டம். அப்போ திருமா தான் பெரிய பிரச்சனையாக இருந்தார். இப்போது யார் பிரச்சனை? திமுகவுக்கு விஜய் தான். அதாவது அதாவது சொல்லுது விஜயின் மீது தீராத காதலில் திமுக. எந்த நேரமும் அவங்க பற்றி நினைப்பே தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது இப்போ திருமாவை விட மோஸ்ட் டேஞ்சரஸாகவும் அதிகப்படியான இளைஞர்கள் யார் பக்கம்னா விஜய் பக்கம் நிற்கிறாங்க. அப்போ விஜயை வீழ்த்துவதுதான் முதல் அல்டிமேட் கோலாக இருக்கணும். அப்போ விஜய் வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வீழ்த்த முடியாது. யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் போய் குமிகிறான். அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ஆள் சர்வே எடுத்து அந்த சர்வேயை கொண்டு போய் முட்டுச்சந்துக்கு நிப்பாட்டினா மட்டும்தான் தூக்க வைக்க முடியும் விஜயனும் பொழுது. திமுக அவர்கள் ரொம்ப பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக இன்றைக்கி என்னன்னாக்கா திமுகவை நோக்கி ஆதவர்ஜுன் பேசினது போல் பேச வச்சு, அதனால் திருமாவுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து என் கட்சியை பேசிட்டாங்கன்னு, ஆனால் பேசிட்டாங்க நீ வந்து அவரை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லி, இன்றைக்கி ஏவாவேல வந்து புத்தகத்தில் கலந்துக்கூடாது புத்தக நிகழ்வு முதல்வர் சொன்னாட்டெல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்க அப்படின் பொழுது, அப்போது அண்ணன் திருமாவளவனை எப்படி பகடக்காயை யூஸ் பண்ணி திருமாவளவனுக்கு தெரியாமல் பலிகடை ஆக்கியிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை செஞ்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் இதை வந்து வெளியில் வந்து பேசிட்டாரு. அப்போ வெளியில் பேசினதுனால கட்சியில் வந்து நிரந்தரமாக நீக்கிறேன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, நீக்க சொல்லி. உடனே நீக்கிட்டேன்னு இவர்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு சீட்டு முக்கியமில்ல, எக்ஸ்ட்ரா 4 சீட்டு தரேன் பேசாமல் சொல்கிறது செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் கொடுப்பாங்க. அப்போ திமுக விட்டு நீக்கிட்டாங்கன்ற தகவல் வர்றதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட இவர் பேசி வச்சுருவார். பேசி வச்சுட்டு அந்த கட்சிக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தால் தான் திமுக தலைமையிட்ட சொல்லுவார், ஓகே நீங்கள் கேம் ப்ளே பண்ணலான்ட்டு. அப்போ இவங்க வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்க. உடனே இவர் அங்கே போவார். போன உடனே மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நேற்று பேசும் பொழுதே எனக்கு விடுதலை சிறுத்தையில் இந்த பொறுப்பு வேண்டாம், நான் வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவராக மட்டும் இருந்து கொள்கிறேன்னு நான் சொன்னேன் திருமாவளவன்ட்ட. அவர் தான் கேட்கலான்ட்டு. இப்போ எதை பதிய வைக்க விரும்புகிறாருன்னா, எனக்கு பெரிய பொறுப்பு வேண்டாம், ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ வகுக்கக்கூடிய வேலையை மட்டும் என்னிடம் கொடுங்கள், எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிற வேலையை அதை நான் செய்கிறேன்னு விஜய்க்கு பதிய வைக்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறார். அப்போது திட்டமிட்டு திருமாவளவனுக்கு தெரியாமலே திருமாவளவனை பலிகடாவாக்கிட்டு இன்றைக்கு விஜய் கட்சிக்குள் நுழைவதற்காக திமுக போடக்கூடிய திட்டத்தை ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், விஜய்னு செய்தியாக இருந்துச்சா 10 நாளா? இப்போ யார் செய்தியாக இருக்கிறா சார்? ஆதவர்ஜுனா, திருமா, திமுக, ஆதவர்ஜுனா. ஸோ உங்களுக்கு விஜய்க்கு நிகராக ஒரு கட்டமைப்பை ஆதவர்ஜுனா வச்சு உருவாக்கி, ஆதவர்ஜுனா வந்துட்டாலே மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றுவோன்ற மாதிரி பறைசாற்றுறதுக்கு தான் புத்தக நிகழ்வில் ஆதவர்ஜுனா தான் திமுகவை ஜெயிக்க வச்சான மாதிரி ஒரு ஏவி போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு வந்து இவர் ஜெயிக்க வச்சார். அப்போது திமுகவே ஜெயிக்க வச்சவர் நம்மளை ஜெயிக்க வச்சுருவாருன்னு நீங்கள் நம்புனீங்கனாக்கா உங்கள் சோழியை முச்சந்தில் கொண்டு போய் நிப்பாட்ட போகிற நபர் யாராக வைப்பான்னா ஆதவர்ஜுன் இதை மட்டும் செய்ய மாட்டார். உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே புஷியானந்த் அவர்களும் அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒருத்தர் வகுக்கிறதுக்கு இருக்கிறார். அவர் வந்து இந்த மாற்ற முன்னேற்றம்லாம் செஞ்ச நபர். அவங்க 2 பேருமே பெருசாக ஒன்றுமே செய்யலை, அவங்கள ஏமாத்துறாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இவர் ஒரு இதை கிரியேட் பண்ணி அவங்களுடைய கட்டமைப்பை உடச்சிட்டு இவர் உள்ளே போய் ஸ்ட்ராங்காக உட்காந்து விஜய்ட்டு நம்பிக்கைப்படுற மாதிரியான வேலையை செய்யக்கூடிய வேலையை திமுகவுடைய அழகான காய் நகரத்தின்படி ஆதவர்ஜுனா சூப்பராக செஞ்சுட்டு இருக்காரு. இல்லாட்டி யோசிச்சு பாருங்களேன். ஆதவர்ஜுனா நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது திமுக வச்ச குறிய இப்போ திருப்பி இருக்கு போலே, அப்படியே திருமா பக்கம் இருந்து திருமாவுக்கே தெரியாமல் நான் பலிகடாவாக்கி அப்படியே விஜய் பக்கம் திருப்பி, அரவிந்த் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்றீங்கனாக்கா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வரேன், இனி எனக்கு காசு கூடான்னு கேட்பேனா? இல்லை வந்து கல்யாணத்துக்கு நான் முயற்சி செய்வேனா? வந்த கல்யாணத்துக்கு முயற்சி செய்யணும், அதானே வழக்கம். திமுக என்ன தெரியுமா செய்தான்? கலைஞர் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, உதயநிதியும் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அவங்கள்ட்ட காசு வாங்கிப்போம். ஒரு வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா காசு வாங்கிப்போம். ஒரு வீட்டு திண்ணில் உட்காந்து அவன் வீட்டு டீயை குடிக்கிறதுக்கு காசு வாங்கிப்போம். இதிலெல்லாம் காசு பார்க்குற திமுக லாட்டி மாட்டினியார் இவரோட மாமனார். ஸோ ஆதவர்ஜுன் மூலம் பார்த்தா பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 590 கோடி 590 கோடின்ற சாதாரண விஷயம் கிடையாது. திமுக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு பணம் கொடுத்த ஒரு நபரை திமுக வந்து வெளியில் விரட்டி விடுமா? திரும்ப வந்து விரட்டி விடுவாரா? ரெண்டாவது, பணம் தான் அல்டிமேட்டு, எலெக்ஷன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இப்படி ஒரு நபர் தான் நமக்கு தேவைன்னு திரும்ப யோசிப்பாரா? இதை வந்து திரும்ப வேணான்னு சொல்லி தள்ளுறாருன்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கனாக்கா இப்போ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து திருமாவளவனுக்கு உனக்கு பணத்தை கூட நான் கொடுத்துட்றேன், எக்ஸ்ட்ரா 4 சீட்டு கொடுத்துட்றேன், வெளியே அனுப்புன்னு சொல்லி திருமாவை வச்சே இவர் வெளியில் அனுப்புகிற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணி ரொம்ப அழகாக காயினவர்த்தி கொண்டு போயிட்டு ஆதவர்ஜுனை இது உள்ளே அனுப்புறதுக்கான வேலை செய்கிறாங்க. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், 2014 நீங்கள் இவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஆதவர்ஜுனா ரெட்டி அவர்கள் அதாவது விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு தான் யாரை கையில் எடுத்தார்னா அம்பேத்கரை கையில் எடுக்கிறார்.
ஏன்னா திருமாவை கையில் எடுப்பதை விட அம்பேத்கரை கையில் எடுத்தால் தான் கட்சியை கைப்பற்ற முடியும். இப்போ பார்த்தாரு விஜய் வந்து இதே மாதிரி அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, ஒரே நேர்கூட்டில் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி காரணம் பண்ணி அழகாக ரூட் அங்கே திருப்புறாப்புல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 9 வருஷமாக திமுக கூட பயணம் பண்ணியிருக்கிறீங்க, வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனராக இருந்திருக்கீங்க, ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு, நான் 4-5 கூட கேட்கல, வருஷத்துக்கு ஒரு நிகழ்வில் அம்பேத்கரை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக தூக்கி பிடித்து பேசின காணொலி 9 காணொலி கொடுங்க, அப்புறம் நீங்கள் நல்லவர் நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போது அன்னைக்கெல்லாம் அம்பேத்கரை தூக்கி பிடிக்காமல் இன்றைக்கி அம்பேத்கரை தூக்கி பிடித்தது திருமாவை காலி பண்ண. இப்போ திருமா பிரச்சனை கிடையாது, மோஸ்ட் டேஞ்சரஸ் விஜய் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயை காலி பண்ணுவதற்கு அதே அம்பேத்கரை கையில் எடுத்து ஒரு புத்தக நிகழ்வை ஒன்று உருவாக்கி, முன்னாடி இந்த புத்தக நிகழ்வுக்கு யாரை கூப்பிட்டாங்க சார், நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடி 2024 முன்னாடி விஜய் அப்போ கட்சி ஆரம்பிக்கல, அப்போ கூப்பிட்டது ஸ்டாலினையும் ராகுல் காந்தியையும். ஆப்வியஸ்லி இவங்க 2 பேரும் கூப்பிடும்போது திருமாவளவனையும் கூப்பிடுவார். 3 பேர் சேர்ந்தா வெளியிடுற மாதிரி இருந்துச்சு. ராகுல் காந்தி எலெக்ஷன் ஒர்க்காக இருந்தார், விட்டுட்டாங்க. ஸ்டாலின் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தார். கடைசியில் இப்போது இவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரச்சனை இவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒதுங்கிட்டு திருமாவை உள்ளே கூட்டு போ, விஜய் வரவை, இது ஒரு பிரச்சனையை உருவாக்கலான்னு அழகாக உருவாக்கி காயினை வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஆதவர்ஜன் தான் பயங்கர அரசியல் புலி, அவர் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் நாளைக்கு வந்து திரும்ப விட்டு வெளியில் தரத்தி விட்டார் ஆதவர்ஜினா அப்படின்னு நம்ம ஆளுங்க வேறு டிவிக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் அது புரியாமல் ஆதவர்ஜினா வந்துருன்றாங்க. அவங்க வேறு இந்த பசங்க இருப்பாங்கல்ல யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு அது புரியாது, அரசியல் என்ன புரியாமல் இவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்போ முழுக்க விஜய் அவர்களை காலி பண்ணுவதற்காக திமுக ஏவிய அம்பு ஆதவர்ஜன். அந்த அம்பை நீங்கள் நெஞ்சில் வாங்காமல் பேசாமல் விளையிருக்கீங்க, அது எங்கிட்ட அதை ஓடி போட்டோம். அதை நீங்கள் விட்டுட்டு விஜய் அவர்கள் நீங்கள் உள்ளே கூப்பிட்டீங்கனாக்கா முச்சந்தி கன்ஃபார்ம். ஏன்னா உங்களை வீழ்த்துவதான் அவன் நோக்கம். உங்களுக்கு இளைஞர்கள் பட்டாலும் கோடியாக நிற்கிறான். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படியே போங்க, ஜெயிச்சிடலாம். இவரை உள்ள எழுத்திங்கனாக்கா உங்களுடைய ஒட்டுமொத்த பிளான திமுகவுக்கு போயிடும். உங்களை எப்படி முடிக்கணுமோ முடிச்சுடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாத சூழலை ஏற்படும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி. இல்லை இதையெல்லாம் விஜய் கொஞ்சம் கூட ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டார். இத்தனை வருஷம் இருந்தவர் நீங்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம இருக்க போகிறாரு, அப்படியே உள்ளே விட்டுற போகிறாரு. இல்லை உள்ளே போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆதவர்ஜனா ஒருத்தர் தான் நினைக்கிறீங்களா நீங்கள் ஆதவர்ஜனா எங்கே வேணாலும் புந்து வேலை பார்ப்பாரு, புரியுதுங்களா? அவர் வேலையை கரெக்டாக செய்கிறதுனால தான் திமுக இன்றைக்கி அவர் தூக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அவர் என்னென்ன பேசுகிறது தெரியுமா? பெரியாரிஸ்ட்டை பற்றி சரியாக இல்லாமல் போலி பெரியாரிஸ்ட்டுகள் நிறையா இருக்காங்க திமுகவில், எல்லாமே நிறைய காலேஜ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபரில் கார்னர் பண்ணுறாரு. இப்போவும் மைண்டில் என்ன இருக்குது? பெரியாரிஸ்ட் தானே இருக்குது, அம்பேத்கர் இல்லை. திமுக நபர்கள் யாருமே அம்பேத்கரை குறித்து பேசல தானே பேசணும், ஏன் பெரியாரை கொடுத்து உங்களுக்கு? ஏன்னா அவரோட சித்தாந்தம் அங்கே தான் ஊர்னார். அப்போ முழுக்க அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஏதாவது ஒரு ஆங்கிளில் இப்படி மூவ் பண்ணுறாரு. விஜய் அவர்களுக்கு இது புரியணும். நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிட்டோம். திமுகவை இங்கே வீழ்த்தாமல் இந்த மண்ணில் ஒருபோதும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா உதயநிதியிடம் கேள்வி எழுப்புறாங்க, சார் இந்த மாதிரி ஒழுங்கான பணி நிறைவடையாமல் போயிட்டே இருக்குது, மக்கள் இப்படி தண்ணியில் அல்லப்படுறாங்க, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஊர் சுத்த வந்திருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்படுறாரு. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய உதயநிதியுடைய கோபத்தை விட மக்களின் வலி பெரியது. ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்துட்டு ரோட்டில் நிற்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை தண்ணி கூட மாத்திரை போட கூட தண்ணி இல்லைன்னு உணவுக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறான் தெரியுமா, அவருடைய வலி வேதனை பெரியது. அதனால் சேர்த்து தூக்கி அடித்தானுங்க. இன்றைக்கி KKSSR ஓட விட்டுருக்காங்க. உங்களால் வந்து ஒன்றுமே செய்ய துப்பு இல்லாட்டி வெளியில் போயிருங்க, ஆட்சி பதவி ரிசைன் பண்ணிட்டு ஒலிகன்னு கத்துறானுங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அதிருப்தி குரல் வளர்ந்து கொண்டே போகுதுன்னும் பொழுது மக்களுடைய வலி வேதனையை புரியாமல் இவர்கள் தொடர்ச்சியாக மன்னர் போக்கிலே இருக்கிறாங்கன்னும் பொழுது இவர்கள் என்னென்ன செய்கிறாங்க? இந்த கோவணன்னு ஒரு ஆள், கோவணனா கோமணம் பண்ணுறது, இவனால் எங்கே காஞ்சின்னு தெரியல. இப்போ வந்து முன்னாடி அதிமுக எதிராக பாட்டு பாடும், இப்போது அழகாக இந்த நேரத்தில் கொண்டு வந்து விஜயை பற்றி எதிராக ஒரு பாட்டு பாட வச்சுருக்காங்க. அந்த பாட்டை கேட்டிங்களா? இப்படி பேசி டிவிக்கு உசாரு டிவிக்கு உசாருன்னு சொல்லிட்டு இப்படி பாட்டு பாடுறாரு. அதாவது தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை போடா தின்னாரு, மன்னர் வீட்டுக்குள்ளே சொகுசாக பால் டாயில் குடித்தாருன்னு பாடுவாரா? அப்போது நீங்கள் ஒரு பக்கம் கோவணனை வச்சு செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் மில்டனை வச்சு ஒரு பக்கம் செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவராக வந்து நீங்கள் பாண்டே, இந்த பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து அவங்க ஒரு பக்கம் எடுத்து செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், திமுக இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் வச்சு பேச வைக்கிறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மறுபடியும் என்ன பகிரங்கமாக சொல்கிறான்னா, நான் கேஸ் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே போக தயார்ன்றாரு, அதுக்காக நான் பேசுகிறேன். அப்போ யார் ஏவி விட்டு பேசுகிறாங்கன்னு முன்னாடியே அவர் வெளிப்படையாக பேசினார், உதயநிதி சொல்லி தான் பேசுகிறேன், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பத்ததுக்கு இப்போ கவிஞர்களை வச்சு பேச வைக்கிறீங்க, புதிய பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி மேடையில் ஏறி விஜயை பேச வைக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யுகபாரதி அவருமே வந்து விஜயை நக்கல் பண்ணி, அப்போ உங்களுக்கு அந்த கவிதை நடையில் பேசி கவிதை நடையாக வந்து விஜய் இது பண்ணி எல்லாமே பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பொழுது
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறையில் சாதிய படுகொலை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, சாராயம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, மலக்குழிகள் எப்படி வந்து இறங்கி மனுஷங்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஊர் முழுக்க தண்ணி போகுது, அதிகார பகிர்வை குறித்து எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நீட்டை வச்சு எப்படி நாடகம் போடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிகார பகிர்வை தாண்டி எந்த அளவுக்கு ஊர் முழுக்க தண்ணி போய் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதற்காக எப்படி வந்து இதை மடைமாற்றுவதற்கு சனாதனத்தை கையில் எடுத்து நாடகம் போடுறாங்கன்றத திமுகவிற்கு சமர்ப்பணம் செய்வதற்காக நானும் ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் கவிதை எழுதியாச்சா? ஆமாம், எழுத வேண்டியதானே. ஏற்கனவே புத்தகம் எழுதலாம் ஐடியா பண்ணதில் முதல் இந்த கவிதை இருக்கட்டும்னு எழுதி கொண்டு வந்திருக்கேன். இன்றைய ஆட்சியின் நிலை குறித்த கவிதை, திமுகவிற்கு சமர்ப்பணம். 1000 வருஷம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்கு, சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு. சாதிய கொடுமை இங்கு சாக்கடை போல் ஓடுது, மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது. குடிக்க ஒரு டீ கேட்டால் இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான், காதலிச்சு கல்யாணம் முடிச்சா ஆணவத்தில் கொள்ளுறான். தாகத்துக்கு வறண்ட தொண்டை தண்ணீரைத்தான் தேடுது, தண்ணீரை திறந்து பார்த்தா மலம் வாசம் வீசுது. மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான், அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான். சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது, சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது. ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது, ஒருவேளை சோத்துக்கு ஊரே மன்றாடுது. அரசாங்க காசை யார் ஆட்டையை போட்டது, அதை பற்றி கேட்டாக்கா ஓசின்னு ஏசுது. அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். திமுகவிற்கு சமர்ப்பணம். நல்ல கவிதை. இது என்ன, மன்னர் இருக்கிறார் அரண்மனைகள் இல்லைன்றீங்க, அரண்மனைகள் இல்லையா? அரண்மனைகள் இப்போ கிடையாது, ஆனால் மன்னர்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மன்னர்கள் மாமன்னர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் பொழுது இதை தான் நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த திமுக என்ற இந்த ஒற்றை கட்சியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் நாளைக்கு மக்கள் இது போன்ற தெருவில் இறங்கி ஒவ்வொரு வேளை உணவுக்கும் தண்ணீருக்கும் இறுதி வரைக்கும் போராடணும். ஆனால் இவங்க வந்து அவங்க சௌகரியத்துக்கு தேவைப்பட்ட 200 கோடி தூக்கி ரோட்டில் போட்டு கார் ரசிடுவாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டாக்கா என்ன வேணாலும் செய்வாங்கிற பொழுது இதை அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு நபருக்கும் இருக்குது. இது உணர்ந்து செயல்படணும். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் அமைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.